இருக்கிறதுலேயே மக்கான விஷயத்த நம்ம சாம்பார்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனால் அந்த சாம்பார் ஒரு சத்துள்ள விஷயமா மாறுறதுக்கு என்ன செய்யறது? ஆக்சுவலாக சாம்பார் வந்து ஒரு மக்கான விஷயம் இல்லை, அது கடவுள் இந்த சவுத் இந்தியா பீப்புளுக்கு கொடுத்த ஒரு நல்ல உணவு. ஓ. ஆனால் அந்த உணவை மேம்படுத்தக்கூடிய வகையில் சில ஐடியாக்களை சொல்கிறேன். நீங்கள் இந்த கிரீன் ஆப்பிள் இருக்குல்ல, அது வந்து என்சைம் கிரியேட் பண்ணும் பாடிக்கு. நீங்கள் சாம்பாரில் அந்த கிரீன் ஆப்பிளை துண்டு துண்டாக கட் பண்ணி மாங்காய் மாதிரி போட்டுருங்க. அதை நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு பரிமாறும் போது அவங்களுக்கு அதில் கிரீன் ஆப்பிள் இருக்குன்னே தெரியாது. அதே மாதிரி இன்னொரு வெஜிடபிளையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், 2 வெஜிடபிள் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று புரோக்கலி. ஆமாம், நம்முடைய பெண்களுக்கு புரோக்கலியை 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று நீங்கள் சாம்பார்லேயே போடுங்க, இல்லைன்னா இந்த பருப்பு உசிலின்னு ஒன்று பண்ணுறீங்கல்ல, அது ரொம்ப நல்ல டிஷ்ஷு. அந்த பருப்பு உசிலியை இந்த புரோக்கலியோட பண்ணுங்க, ஆஸ்பரகாஸோட பண்ணுங்க, கேல் கீரையோட பண்ணிங்கன்னா தட் இஸ் ஆல்சோ வெரி குட் ஃபார் த ஹெல்த். இப்போ நம்ம ஏழைகளுக்கான உணவுன்னு சொல்லும்போது இந்த ப்ராக்கலி இதெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான விஷயமா இருக்கும். நீங்கள் கருப்பு உளுந்தை பற்றி சொன்னீங்க, அது ஒரு தடவை சொன்னீங்கன்னா அது ரொம்ப பயனுள்ளதா. கருப்பு உளுந்துல தோலோட சாப்பிடுங்க. அதை விட சிறப்பான தானியம் உலகத்திலேயே எதுவும் கிடையாது. ஆனால் நீங்கள் முக்கியமானது இந்த இட்லிக்கு போடுற மாதிரி வெள்ளை இட்லியாக போடக்கூடாது. உளுந்த அந்த தோலோட போடணும். தோலோட போட்டிங்கன்னா அந்த ஆன்டோசைடின் இருக்கு, அதனால அதுக்கு பெனிஃபிட் இருக்கு. ஃபைபர் இன்க்ரீஸ் ஆகுது, புரோட்டீன் அப்சார்ப்ஷன் ஈஸியாக போகுது, கான்ஸ்டிபேஷன் போயிடும், மலச்சிக்கல் எல்லாம் தவிர்க்கும். அது உடலுக்கு மிகவும் நல்லது. நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சிட்ட விஷயத்தெல்லாம் இப்போ நான் வந்து இந்த இன்டர்வியூ மூலமா மக்களுக்கு சொல்லணுங்கிறதா என்னுடைய ஆசை. அதாவது எங்க தாத்தா சொல்லுவாரு, நன்மை செஞ்சா நன்மை கிடைக்கும், தின்மை செஞ்சா தின்மை கிடைக்கும், நன்மையும் தின்மையும் நாளைக்கு தெரியும்னு ஒரு கதை சொல்லும்போது இதையே ஒரு முடிவான ஒரு கருத்தா சொல்லுவாரு. இப்போ நம்ம ஒருத்தருக்கு தீமை செய்யலைன்னா கூட அவங்க நமக்கு தீமை செய்வாங்களா? தாத்தாவின் கருத்தை என்னால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. சரி, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் போய் ஒரு முதலைக்கிட்டேயோ ஒரு சிறுத்தைக்கிட்டேயோ, அப்பா முதல்ல உன்னை நான் உணவாக சாப்பிட மாட்டேன் என்று சொன்னால் அதற்காக முதலை என்னை உணவாக சாப்பிடாமல் இருக்குமா? முதல்ல என்னதான் சாப்பிடும். ஆகையினால அந்த கருத்துக்களுக்கு இங்கே இடமில்லை. இது வியாபார உலகம். மற்றவர்களிடமிருந்து உங்களை தற்பாதுகாப்பு செய்து கொள்வது மிகவும் முக்கியம். இந்த IO 181 பிளட் டெஸ்ட்ல யாராவது வின் பண்ணாங்கன்னா 10 லட்சம் ரூபாய், அல்லது டாக்டரா இருந்தால் 20 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. நீங்கள் பாம்பேலையும் சென்னையிலையும் சொன்னீங்க. பாம்பேக்கும் சென்னைக்கும் இடையில யாராவது வின் பண்ணாங்களா? நான் இந்தியா முழுக்கவே சொன்னேன். ஏன்னா எனக்கு ஒரு ஆசை, யாராவது ஒருத்தர் வின் பண்ணணும், அவங்களை வெற்றிகரமாக செய்து விட்டோம் என்று பாராட்டி மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற ஆசை. ஆனால் எனக்கு வருத்தக்குரிய விஷயம், இன்னும் ஒருத்தரும் பாஸ் பண்ணல. இதை தவிர வேற ஏதாவது இந்த 10 லட்சம் எல்லாம் உங்களுடைய தகுதிக்கு ரொம்ப குறைவா இருக்கு, கொஞ்சம் அதிகமா ஏதாவது பரிசு போட்டு சொன்னீங்கன்னா? இப்போ ஒரு பரிசு உலகம் முழுவதுமே யாராவது அதற்கு சமமான விஷயத்தை கண்டுபிடித்தால் $1 மில்லியன், நம்முடைய $1 மில்லியன் US டாலர், அதாவது நம்ம ஊர் பணத்துக்கு 8.3 கோடி. ஐயோ, 8.3 கோடி எங்க போறது? கொடுக்கலான்னு இருக்கேன்.